வாங்க இன்றைக்கி அரிசி உப்புமா பண்ண போகிறோம். அதுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான், ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் கல் மண் ஏதாவது நெல்லுங்க எக்ஸ்ட்ரா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சுத்தமாக எடுத்துடலாம். எல்லாத்தையும் சுத்தமாக பொறுக்கி எடுத்துட்டு இதிலருந்து கல் இது பாருங்கள், கல் ஏதாவது வேறு எதுனா இருந்தால் பொடிச்சி எடுத்துகிட்டு சுத்தமாக இதை ஊற வைக்க வேண்டாம், அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நான் இப்போ 1 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் 3 கிலோ கூட எடுத்து காய வச்சுக்கலாங்க, ஸ்டோர் பண்ணி. அப்பப்போ நம்ம அரிசி உப்புமா செய்யலாம். ரவை போடுறதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது, நல்லாவும் இருக்குது. பாருங்கள் கலரு, இந்த மாதிரி கிடைக்கிறச்ச வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உப்புமா வயிறு நல்லா இப்போ சம்மர் டைம் வர்றதுனால அரிசி உப்புமா செய்து சாப்பிட்லாங்க. ரவையோட ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், நல்லா சுத்தமாக இப்படி வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன். இதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அரிசி இருக்குங்க, வெள்ளை வெள்ளையாக. அதை நல்லா நம்ம ஃபஸ்ட்லேயே எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டேன். இப்போ 1 2 இருக்குது அப்போ கூட வெள்ளையாக. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த அரிசி. இது பாருங்கள், கையில் எப்படி ஊறாதையே உடையிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற அரிசியெல்லாம் நல்லா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வெயிலில் காய் போடுங்க, நனலில் இல்லை. வேறு ஏதாவது புட்டு நம்ம குழக்கட்டெல்லாம் செய்கிறச்ச நம்ம நனலில் தான் காய் போடுவோம். இது புட்டு நம்ம எப்போவுமே உப்புமா செய்கிறதுக்காக வெயிலில் தான் காய போடணும். இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் நல்லா காஞ்சிடுது பாருங்கள். இந்த மாதிரி காய வச்சுட்டா நல்லா நம்ம மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம், ரவை மாதிரி உடச்சிக்கலாம். இன்றைக்கி 2 அழகு எடுத்துக்கிறேன் நான். மிக்சியில் கப்பில் போட்டுப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவை பதத்துக்குள்ளே உடச்சிடலாம். நம்ம மெல்லிசாக ரவை மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ இது அப்படியே ஜலிச்சிடுவோம். இதில் மாவுலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை ஜலிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்ல ரவை. இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த ரவையை ஃபுல்லாக எல்லாமே அப்படியே ஜலசிடலாம். இந்த மாவு பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம இப்போ இன்னும் 2 நாள் கழித்து மயனக்கொல்லை வருது. அதுக்கு இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாவு அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். நல்லா ரொம்ப டேஸ்டியாக நல்லா இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுருவோம். அழகில் இந்த ரவை எவ்வளோ இருக்கிறதுன்னு நல்லதுங்களாங்க, அரிசி ரவை. அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், 1.25 அழகு வந்திருக்கு. அப்படியே இதில் மாற்றிடலாம்.
கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதை அப்படியே இதில் போட்டுடலாம். சூடாக இருக்கணுங்க தண்ணி நல்லா. அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடுவோம். கொஞ்சம் சாஃப்டாகிடும் இது. அப்புறம் நம்ம வந்து 1.25 அழகு வச்சுருக்கோம். ஒரு அழகு தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் கரெக்டாக. இது நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுக்கிறதுனால நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதில் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதை அளந்து வச்சிடுற தண்ணியும் நம்ம அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இப்படி சுடு தண்ணி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் மூடி விட்டுட்டா நல்லா ஆவியில் வந்துடும், நைஸாக வெந்துடும். இந்த மாதிரி நிறைய அரைச்சி நம்ம நிறைய ஒரு 3 கிலோ 2 கிலோ கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்பப்போ நமக்கு தேவைக்கே எடுத்துக்கலாம். அப்படியே இதை மூடி விட்டுடுவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். வாங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாங்க. ரைஸ் உப்புமான்றதுனால கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் கடுகு பொரிஞ்சிட்டு அப்படி கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஆனோடனே வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை அதோட போட்டுக்கிட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு காஞ்ச மிளகாய் எப்போவுமே வந்து அரிசி உப்புமாவுக்கு வந்து பச்சை மிளகாய் விட காஞ்ச மிளகாய் தாங்க ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் காஞ்ச மிளகாய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூட. நல்லா எண்ணெயிலேயே வதங்க கொத்தமல்லி டேஸ்ட்டாக இருக்கும். வந்து தண்ணி எடுத்துப்போம். அழகில் அளந்து வச்சுருக்கேன். 2 அழகு எடுத்துக்கலாங்க. 1.25 வந்து ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 2 அழகு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சுடு தண்ணி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு 2 அழகு சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா உரைக்கிற மாதிரியே போடுங்க. நம்ம ரவை வந்து அரிசி உடச்சி வச்சு ரவை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவைக்கு வந்து கொஞ்சம் கூட உப்பு நல்லா இருக்கணும். நல்லா கொதிக்கட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. கொஞ்சம் கொஞ்சமாக ரவை வந்து நல்லா நம்ம மூடி வச்சுருக்கோம்ல, சுடு தண்ணி போட்டு நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் அரிசி உப்புமா மாதிரியே நான் இருக்கவே இருக்காதுங்க. ரவை மாதிரி ரவை உப்புமா மாதிரியே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அரிசி உப்புமானே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே ரவை நம்ம வாங்க வேண்டியதே இல்லை. நல்லா இந்த மாதிரி கிடைக்கிற நம்மளுக்கு பச்சரிசி எப்படியே கிடைக்கிறது, அதை வாங்கி இப்படி காய வச்சு நல்லா சுத்தம் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு இப்படி வச்சுட்டோம்னா சூப்பரான உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க.
கட்டி தட்டாமல் நல்லா கலரி விட்டுடுங்க. சூப்பரான நல்லா வேகட்டும். சூடு நல்லா இருக்கணும். நல்லா வெந்த உடனே சிம்மில் போடலாம். நல்லா ரவை நல்லா வேகட்டும். கொஞ்சம் வாசனைக்காக மேலே லைட்டாக நெய் போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நிறைய நெய் வேண்டாம், ஏற்கனவே நல்லா எண்ணெய் போட்டிருக்கோம் கரெக்டாக. கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அப்படியே மூடி விட்டுடுவோம் 2 நிமிஷம். வாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். நல்லா நெய் வாசனையோட அரிசி உப்புமா ரெடி ஆகிடுது. அப்படியே மிக்ஸ் பண்ணி வேறு பாத்திரத்தில் போட்டுடுவோம். நல்லா வெந்தெடுத்து பாருங்கள் சாப்பிட்டா. வாசமும் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக செம்மையாக. நீங்கள் அரிசி உப்புமானே இதை சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டிங்கன்னா நல்லா இப்படி சாஃப்டாக வெந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க. நல்ல வாசனை கம்மன்னு சுவையோடு, நல்ல சுவையோடு அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவை உப்புமாவில் செய்கிற கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசி உப்புமாவும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சுவையான அரிசி உப்புமா.